ஃபிஃப்த் யூனிட்ல இன்னொரு இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து பாத்தீங்கன்னா, ஸ்லெட்ஜ வச்சு பாத்தீங்கன்னா, ஸ்லெட்ஜ் டிஸ்போசல். சரிங்களா? ஸோ இதுல வந்து ஸ்லெட்ஜ் டிஸ்போசல்னா, அந்த கடைசியா கிடைச்ச அந்த ஸ்லெட்ஜ வந்து நம்ம அதுல இருக்கிற தண்ணிய ஃபுல்லும் நம்ம உறிஞ்சு எடுத்தாச்சு. இப்ப ஸ்லெட்ஜ் வந்து நமக்கு வந்து பவுடரா கிடைச்சிருச்சு. சரிங்களா? மண்ணு மாரி கிடைச்சிருச்சு. ஸோ அத வந்து பாத்தீங்கன்னா, அ எப்படி டிஸ்போஸ் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். இப்ப நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அந்த வேஸ்ட் வாட்டர் வந்து ஆர்கானிக் வேஸ்ட்டா இருக்கு. அதாவது வீட்ல இருந்து வந்த கழிவு தண்ணியா இருக்குன்னா, அதுலருந்து கிடைக்கிற அந்த ஸ்லட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆபத்து இல்லாதது. அத வந்து நம்ம ஃபெர்டிலைசேஷரா யூஸ் பண்ணிக்கிரலாம். ஆனா, அ ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில இருந்து கிடைக்கிற ஒரு ஒரு வாட்டர்ல இருந்து வருதுன்னு வைங்களேன். ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரில இருந்து ஒரு வேஸ்ட் வாட்டர் வருது. அதுலருந்து அதுலருந்து ஸ்லட்ஜ் கிடைக்கும் நமக்கு. அத வந்து நம்ம ஃபெர்டிலைசேஷரா யூஸ் பண்ண முடியாது. அது போட்டா நிலமே வந்து அதுக்கடுத்து எதுவுமே உற்பத்தி பண்ணாது. நிலமே இதாயிரும். பாய்சனஸ் ஆயிரும். ஸோ அந்த மாரி இருக்கிறத நம்ம பத்திரமா டிஸ்போஸ் பண்ணணும். ஸோ அதனால இந்த கொஸ்டின் நம்ம பார்க்க போறது எல்லாமே வந்து டொமஸ்டிக் வேஸ்ட்டா இருக்காது. இட் வில் பி அ ரொம்ப பாய்சனஸா இருக்கிற அ கெமிக்கல் அதுலருந்து கிடைக்கிற வேஸ்ட் வாட்டர். அத எப்படி நம்ம அந்த ஸ்லட்ஜ எப்படி நம்ம டிஸ்போஸ் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதுல நெறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து டிஸ்போசல் ஆன் லேண்ட். எப்படி வந்து நம்ம சென்னையில வந்து கிடைக்கிற அந்த பிளாஸ்டிக் பை, குப்பையெல்லாம் எப்படி நிலத்துல கொட்டி வைக்கிறோம். எக்ஸாம்பிள் பள்ளிக்கரணையில ஒண்ணு இருக்கு. குடங்கியூர் அங்க ஒண்ணு இருக்கு. ஸோ டிஸ்போசபிள் ஆன் லேண்ட் இது வந்து ரொம்ப சீப்பான ஒரு மெத்தட். 2வது டிஸ்ட்ரிபியூஷன் பை பைப்லைன்ஸ். ஸோ அந்த ஸ்லட்ஜ வந்து ஒரு பைப்லைன்ல நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி ஒரு இடத்துல ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கலாம். 3வது ட்ரையிங் ஆன் த ட்ரையிங் பெட்ஸ். ஸோ இது நான் சொன்னேன்ல, இந்த மெத்தட் மாரி தான். ட்ரையிங் பை த ஏர் அந்த மெத்தட் மாரி தான். ஒரு பெரிய கான்கிரீட் பெட்ல அந்த ஸ்லட்ஜ ஃபுல்லும் கொட்டி வைக்கிறது. அப்புறம் இன்சினரேஷன் எரிக்கிறது. அப்புறம் டம்பிங் இன்டூ த சீ. சரி இது வந்து இப்ப பேன் பண்ணிட்டாங்க. பட் அ இதுவே ஒரு மெத்தட் தான். சரிங்களா? அந்த ஸ்லட்ஜ வந்து போய் கடல்ல கொட்டுறது. அப்புறம் ஹீட் ட்ரையிங். இன்சினரேஷன்னா எரிக்கிறது. ஹீட் ட்ரையிங்ன்னா அத ஹீட் பண்றது. சில கெமிக்கல் பார்த்தீங்கன்னா, ஹீட் பண்ணும்போது அப்படியே அ ஆவியா மாறிரும். கேஸா மாறிரும். ஸோ அது பண்றதுக்காக ஹீட் ட்ரையிங். அப்புறம் வந்து லகூனிங் ஆர் பாண்டிங். ஸோ இதுல என்ன அர்த்தம்னா, இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல யூஸ் பண்ண தண்ணிய வந்து ஒரு அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் அந்த கேம்பஸ்குள்ளேயே ஒரு குளம் மாரி வெட்டி அதுல சேர்த்து வைப்பாங்க. அத சேர்த்து வச்சு ஒரு 1 மாசம், 2 மாசம் கழிச்சு கடல்லயோ, இல்ல நியரஸ்ட் வாட்டர் பாடிலயோ கலந்து விட்டுருவாங்க. ஸோ அதுக்கு பேரு தான் லகூனிங் ஆர் பாண்டிங். அப்புறம் ஃபில்ட்ரேஷன் பண்றது. அத மேற்கொண்டு ஃபில்டர் பண்றது. இது ஒன் ஆஃப் த மெத்தட். அப்புறம் டைஜஸ்டிங் ஃபாலோட் பை ட்ரையிங். ஸோ இது எல்லாமே நீங்க எழுதணும். இது எல்லாத்தையும் பத்தி சும்மா ஒரு 2 மார்க் கேள்வி மாரி இதுல இருக்கிற எல்லா மெத்தட்ஸையும் நீங்க எழுதிட்டாலே யூ வில் கெட் த மார்க்ஸ். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் மெத்தட் திருப்பி வரலாம். டிஸ்போசல் ஆன் லேண்ட். சரிங்களா? ஸோ இதுல வந்து 2 டைப் இருக்கு. ஒண்ணு வந்து அ ப்ளோவிங் மெத்தட், அனதர் ஒன் இஸ் ட்ரென்ச்சிங் மெத்தட். ப்ளோவிங்ன்னா அதாவது மண்ல கொட்டிட்டு அத ஒரு டிராக்டர் வச்சு உழுதுருவாங்க. அதான் வந்து ப்ளோவிங் மெத்தட். அப்புறம் ட்ரென்ச்னா என்ன அர்த்தம்? குழி தோண்டுறது. குழி தோண்டி உள்ள போட்டு மெத்தி மேல மண்ண போட்டு மூடிடுவாங்க. சரியா? ஸோ அத பத்தி இதுல சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த பிக்சர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு லாரி வந்து அந்த லேண்ட் ஃபில்ல வந்து மண்ண கொட்டுறாங்க. ஐ மீன் அந்த ஸ்லெட்ஜ அந்த இது காமிக்குது. அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் பை த பைப்லைன். இந்த மெத்தட் வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட். பட் இந்த மெத்தட் வந்து இப்போதைக்கு பிராக்டிஸ்ல இல்ல. ஸோ என்ன பண்றாங்கன்னா, ஆ வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ல இருந்து அந்த ஸ்லட்ஜ வந்து பைப் லைன்ல கொண்டு போயி இன்னொரு இடத்துக்கு டிஸ்போஸ் பண்றாங்க. இந்த மெத்தட் வந்து இந்த நார்த் மெட்ராஸ்லலாம் இருந்துச்சு. அந்த நார்த் மெட்ராஸ்ல நெறையா பெட்ரோலியம் ரீஃபைனரீஸ் இருக்கும். அதுலருந்து வர்ற வேஸ்ட்ட வந்து அப்படியே நேரா கொண்டு போய் கடல்லயோ, பக்கத்துல இருக்கிற குளத்திலயோ கொட்டிட்டு இருந்தாங்க. அந்த மெத்தடுக்கு பேரு தான் த்ரூ பைப்லைன். ஆனா இப்ப இது வந்து உபயோகத்துல இல்ல. அப்படி பண்ணக்கூடாதுன்னு தே ஹேவ் குளோஸ்ட். அப்புறம் வந்து ட்ரையிங் ஆன் த ட்ரையிங் பெட். ஸோ இது சொன்னேன்ல. ஸோ இது நிலமா இருக்காது. இது வந்து ஒரு கான்கிரீட் பெட்டா இருக்கும். ஒரு கான்கிரீட் ஸ்டேஜ் மாரி. ஸோ அதுல வந்து அ ஸ்லட்ஜ கொட்டிருவாங்க. அது வந்து சன்னோட ஹீட்ல இன்னும் ட்ரை ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதனால என்ன ஒரு பெனிஃபிட்னா, இது வந்து கான்கிரீட்டா இருக்கிறதுனால, அந்த அதிலிருந்து மழை பெஞ்சா கூட அதிலிருந்து தண்ணி லீக் ஆகி கீழ கிரவுண்ட ரீச் ஆகாது. அது பெட்லயே தான் கிடக்கும்.
அந்த கான்கிரீட் பெட்லயே தான். ஸோ இத எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு இதுல போட்டிருக்காங்க. ஸோ அந்த கான்கிரீட் வந்து திக்கா இருக்கணும். ஸோ அந்த மாரிலாம் இதுல இருக்கு. ஸோ அது ஃபுல்லும் படிச்சு பாருங்க. யூ வில் கெட் த திங்ஸ். ஸோ அதுக்கு உண்டான டயகிராமும் இருக்கு. சரிங்களா? ஸோ இதுல வந்து இந்த ட்ரெயினேஜ்லாம் இருக்கும். அதாவது வெறும் ஒரு ஒரு கான்கிரீட் பெட் மாரி மட்டும் கெட்டாம, ஆம் ஸோ இந்த இந்த டயகிராம்ல பார்த்தீங்கன்னா, நெறைய லேயர்ஸ் இருக்கு பாருங்க இதுலயே. அம் அதாவது இது வந்து கான்கிரீட் பெட்டுன்னா வந்து உங்களுக்கு ஒரு புரியிறதுக்காக சொன்னேன். இது வந்து அ இந்த இது பேரு கான்கிரீட் பெட் கிடையாது. ட்ரையிங் பெட். ஒரு புரியிறதுக்காக நான் கான்கிரீட் பெட்டுன்னு சொன்னேன். பட் அது வந்து ஃபுல்லுமே கான்கிரீட் பெட்டா இருக்காது. மேல வந்து மண்ண போட்டு நிரப்பியிருப்பாங்க. கீழ ஜல்லிக்கல் இருக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கு மேல தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த ஸ்லட்ஜ கொண்டு வந்து கொட்டுவாங்க. ஸோ என்ன ஆகும்னா, மழை பெஞ்சாலோ, ஆ ஏதாச்சும் அ தண்ணி வந்து பட்டா கூட என்ன ஆகும்னா, அதுல பட்டு கரைஞ்சு, இதுலயே கொஞ்சம் ஃபில்டர் ஆயிரும். ஃபில்டர் ஆயிட்டு கீழ பார்த்தீங்கன்னா, ஆ அம் வேலிஸ் ஆர் ஹோல்ஸ் இருக்கு. ஸோ இது டைரக்ட்டா மண்ல போய் சேராது. ஸோ கீழயுமே டேங்க்ஸ் இருக்கும். அந்த டேங்க்ல கலெக்ட் ஆயிக்கும். ஸோ இந்த மாரி ஒரு செட்டப். ஸோ இது வந்து 15 சென்டிமீட்டர் திக்னஸ் இருக்கணும். அந்த மாரிலாம் இதுல இருக்கு. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்க பார்த்துக்கோங்க. இது வந்து இதோடைய கிராஸ் செக்ஷனல் வியூ, இது டாப் வியூ. ஸோ அத பத்தி தான் இதுல நெறைய சொல்லியிருக்கேன். லென்த் வந்து 30 மீட்டர் டூ 40 மீட்டர், விட்த் வந்து 12 மீட்டர் டூ 18 மீட்டர். ஸோ இது எல்லாமே பாருங்க. அப்புறம் டம்பிங் இன்டூ த சீ. ஸோ எங்க ஆழமான இடம் இருக்கோ, அந்த இடத்துல கடலுக்குள்ள வந்து இத கொட்டிருவாங்க. ஸோ கடல்ல ஓஷானிக் கரண்ட்ஸ் இருக்கும். ஸோ எந்த இடத்துல கொட்டுனா, பக்கத்துல இருக்கிற கரைக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியாத இடத்த தான் இத வந்து கொட்டுவாங்க. சரியா? ஒரு இடத்துல கொட்டிடுறாங்கன்னா, அது கடல் கரண்ட் அடியில கடல் ஓஷானிக் கரண்ட்ஸ் இருக்கும். திருப்பி அத கொண்டு வந்து கரையில வந்து சேர்த்துறக்கூடாது. ஸோ, அதனால எந்த இடத்துல கொட்டுனா, அலைகள் வந்து அத அந்த ஓஷானிக் கரண்ட்ஸ் வந்து இது கடற்கரைக்கு கொண்டு வராதோ, அந்த இடத்துல ஒரு சூட்டபிள் பிளேஸ்ல கொட்டுவாங்க. அப்புறம் ஹீட் ட்ரையிங்னா, அந்த ஸ்லட்ஜ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஹீட்டிங் எலமென்ட் வச்சு ஹீட் பண்ணி, அதுல இருக்கிற அ அ இன்னும் ரொம்ப அத ரெடியூஸ் பண்ணிருவாங்க. தீ வச்சு எரிக்கிறது வேற, ஹீட் பண்றது வேற. சரிங்களா? ஸோ இந்தா இருக்கு பாருங்க. இன்ஃபீட் பிளண்டர். இதுலருந்து அந்த ஸ்லட்ஜ் இதுல வரும். ஸோ இந்த இதுல வந்து ஹூப்பர் மாரி இருக்கு பாருங்க. இதுல வந்து அந்த ஒரு சக்கரம் மாரி சுத்தும். இது சுத்த சுத்த அந்த ஸ்லட்ஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மேல் நோக்கி போகும். ஸோ கீழ வந்து இந்த இடத்துல வந்து அதுல மேல படுறதுனால, அ அது இன்னும் அ என்ன ஆகும்னா, ம் தண்ணி அதுல இல்லாம ஆயிரும். இது ஒன் ஆஃப் த மெத்தட். அப்புறம் லக்கூனிங் ஆர் பாண்டிங். இந்த லக்கூனிங் வந்து 2 மார்க்ல கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் a ஷாலோ பிட் ஃபார்ம்டு பை எக்ஸ்கவேட்டிங் த கிரவுண்ட். இதோட ஆழம் வந்து 0.6 மீட்டர் டூ 1.2 மீட்டர். லக்கூனிங்னா என்ன ஒண்ணும் கிடையாது. மனுஷனால உருவாக்கப்பட்ட ஒரு ஒரு சின்ன ஒரு குளம். அதுக்கு அதான் அர்த்தம். ஸோ இதுலயுமே வந்து அத சேர்த்து வந்தா இருக்கு பாருங்க டயகிராம். இந்த டயகிராம் நீங்க வரைஞ்சிருங்க. ஸோ கீழ பார்த்தீங்கன்னா, அண்டர் ட்ரெயின் பைப்ஸ் இருக்கும். ஸோ இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குழி மாரி தோண்டி, அதுல வந்து அந்த ஸ்லட்ஜ வந்து போட்டு வைப்பாங்க. இந்த மேல வந்து பார்த்தீங்கன்னா, கான்கிரீட்டால செஞ்ச அ இது கான்கிரீட்டால செய்யலாம். அப்படி இல்லாட்டி எர்த்தன் மண்ணாலே செய்யப்பட்ட ஒரு கரை மாரி இருக்கும். ஃபார் சேஃப்டி பர்ப்பஸ்க்காக லேண்ட்ஸ்லைட் நடந்துறக்கூடாதுன்னு இப்படி வச்சிருப்பாங்க. ஸோ கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஆம் 15 சென்டிமீட்டருக்கு வந்து ஆஷஸ் ஆர் கிளிங்கர்ஸ வச்சு ஒரு பெட் மாரி செஞ்சு, அது கீழ வந்து பார்த்தீங்கன்னா, அண்டர் ட்ரெயின் வச்சிருப்பாங்க. அந்த ஸ்லெட்ஜ் வந்து ஒரு வேள இந்த 15 சென்டிமீட்டர் இந்த ஃபவுண்டேஷன் மாரி இருக்கும். இத தாண்டி கீழ வந்தா கூட, இந்த பைப் லைன்ல மறுபடியும் கலெக்ட் ஆயிரும். அந்த ஸ்லெட்ஜ் அந்த தண்ணி. ஸோ திருப்பி வந்து அண்டர் கிரவுண்ட் வாட்டர போய் அது வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. அப்புறம் டிஸ்போசல் பை த ஃபில்டர்ஸ். இது வந்து காஸ்ட் அயர்ன் பிளேட்ஸ் இருக்கும். ஸோ அது மூலியமா ஆம் ஸோ அந்த காஸ்ட் அயர்ன் பிளேட்ஸ்க்குள்ள காட்டன் பேக்ஸ் இருக்கும். அதுல வந்து ஸ்லட்ஜ வந்து ஃபில்டர் பண்ணுவாங்க. இது எக்ஸாம்பிள் வந்து வேக்யூம் ஃபில்டர் மாரி. அப்புறம் டிஸ்போசல் பை த இன்சினரேஷன். ஸோ இன்சினரேஷன்னா தீய வச்சு எரிக்கிறது. ஸோ 760 டிகிரி செல்சியஸ் டூ 820 டிகிரி செல்சியஸ். ஸோ இதுல நெறைய டைப்ஸ் இருக்கு. மல்டிபிள் ஹீட் ஃபர்னேஸ், ஃப்ளூயிட் பெட் ஃபர்னேஸ், ஃபிளாஷ் டைப் ஃபர்னேஸ், இன்ஃப்ராரெட் ஃபர்னேஸ்.
ஸோ இது எல்லாமே வந்து அந்த தீ எரிக்கிறதுக்கு உண்டான அது எப்படி எரிக்கலாம்? அத அத பொறுத்து இருக்கிற டைப்ஸ். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, இந்த டயகிராம்ஸ் இருக்கு. இந்த டயகிராம நீங்க அ பார்த்து நீங்க அ வரைஞ்சிருங்க. இத வரைஞ்சிட்டாலே யூ வில் கெட் த திங்ஸ். ஸோ இந்த இந்த கொள்ளை பட்டறைலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு வீல் மாரி இருக்கும். அந்த வீல சுத்துவாங்க. சுத்தும்போது அதுலருந்து ஹாட் ஏர் வரும். ஸோ அந்த கான்செப்ட் தான் இது. சரிங்களா? ஸோ இதுல வந்து